Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளா அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதுதாங்க ஸ்கிப்பிங் அல்லது ஜம்ப் ரோப்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஒர்க் அவுட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கிப்பிங் அல்லது ஜம்ப் ரோப்னு சொல்ல உடனே நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல நம்ம அதை கயிறை சுத்தி விளையாண்டதா ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசுக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லா வயசுல உள்ளவங்களும் ஸ்கிப்பிங் பண்ண முடியும். ஆனா அப்படி பண்றது மூலியமா நமக்கு பலவிதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஒரு கயிறை நம்ம 2 கையாலையும் பிடிச்சி அதை நம்ம தலைக்கு மேலே சுற்றி காலு கீழே கொண்டு போகும்போது நம்ம ஜம்ப் பண்ணுவோம். இதுதான் ஸ்கிப்பிங். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு பலவிதமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஸ்கிப்பிங் ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஆமாங்க, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்களா, நம்ம காலை புஷ் பண்ணி ஜம்ப் பண்ணுறதுனால நம்மளுடைய கால் மசில்ஸ் எங்கேஜ் ஆகுது. நம்மளுடைய பாடி போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதனால நம்மளுடைய கோர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகும். ப்ளஸ் நம்ம கயிறை கரெக்டான சிங்க்ரனைசேஷனில் சுற்றணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகும். அதை ப்ராப்பரான முறையில் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுனால நம்மளுடைய பைசிப்ஸ் அண்ட் ஃபோர்ஆர்ம்ஸ் மசில்ஸ் எங்கேஜ் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்கிப்பிங் ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம காஃப்ஸில் ஆரம்பிச்சு நம்ம தைஸ், நம்ம க்ளூட்ஸ், நம்ம கோர், நம்ம ஆர்ம்ஸ், நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ், நம்மளுடைய ஷோல்டர்ஸ், இப்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த பாடியையும் எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் தான் ஸ்கிப்பிங். ஒரே கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய் அடிச்சதா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறது மூலியமா ஒரே கல்லில் நம்ம உடம்புல இருக்கிற பல மசில்ஸை நம்மளால டார்கெட் பண்ண முடியும். அடுத்து ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னும் ஆச்சரியமா இருக்கா? ஆமாம். ஏன்னா நம்ம ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட்டோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம பாடியை மோஷன்லேயே வச்சுட்டு இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசில்ஸும் எங்கேஜ் ஆகுது பாருங்க. ஸோ இந்த எல்லா மசில்ஸுக்கும் கரெக்டான முறையில் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஹார்ட் ஒரு அதிகப்படியான ஹார்ட் ரேட்டில் பீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா தான் அதால் பிளட்டை கரெக்டாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய ஹார்ட் ரேட் நார்மலை விட ஜாஸ்தியாகும். ஸோ இப்படி நார்மலோட ஒரு ஜாஸ்தியான ஹார்ட் ரேட்டில் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸும் நம்மளுடைய மற்ற மசில்ஸோடு சேர்ந்து கரெக்டான முறையில் டியூன் ஆகும். ஸோ நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கிப்பிங் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ்னே நம்ம சொல்லலாம். நம்ம 30 மினிட்ஸ் ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் எந்த அளவுக்கு டியூன் ஆகுதோ அதே அளவுக்கு நம்ம 10 நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணும்போது சேம் அளவான லோடு நம்ம ஹார்ட்டுக்கு கிடைக்குது. அதனால உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது, ரொம்ப அதிகமாக டைம் கிடையாது, ஷார்ட்டாக குவிக்காக ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப்பிங் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். இவ்வளோ அதிகமாக நம்மளுடைய பாடி மசில்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய கலோரிஸை பர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கிப்பிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். ஏன்னா 10 நிமிஷம் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணோம்னா நம்ம ஆவரேஜாக ஒரு 150லேருந்து 200 கலோரி வரைக்கும் பர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு 1 ஹவர் கண்டினியூஸாக ஸ்கிப்பிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 650லேருந்து 800 கலோரிஸ் வரைக்கும் நம்ம பர்ன் பண்ண முடியும். which is more than the calories we burn during running and cycling. அதனால நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கலோரி ஜாஸ்தி பர்ன் பண்ணணும், அதுவும் ஒரு ஷார்ட்டான டைமில் பர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப்பிங் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் கலோரி பர்ன் பண்ணுறதுல. இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிப்பிங் பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம காலில் இருந்து நம்ம ஷோல்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற மேஜர் மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம உடம்புல இருக்கிற மேஜர் மசில்ஸ் எல்லாமே அதிகப்படியான நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம பாடி கலோரி பர்னிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஸ்கிப்பிங்க்கு ஒரு மேஜர் பங்கு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கண்டினியூஸாக வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஃபிட்னஸ் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கிப்பிங் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை ஸ்கிப்பிங் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் தரையிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே போய் திருப்பி நம்ம காலை கீழே லேண்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய போன்ஸுக்கு நம்ம மைல்டாக ஒரு ஷாக் லோட இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி ஒரு ஷாக் லோட நம்ம இன்டியூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ஒரு லோடு நம்ம போன்ஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுற டியூரேஷன் வரைக்கும். இப்படி கண்டினியூஸாக ஒரு சைக்கிளிக் லோடு நம்ம போன்ஸில் விழுகிறதுனால நம்ம போன்ஸோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலும்பு சம்மந்தமான நோய்கள், எலும்பு தேய்மானம், எலும்போட டென்சிட்டி கம்மியாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுலேருந்து ஸ்கிப்பிங் நம்மளை பாதுகாக்கும். ஸோ ரெகுலராக ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்மளுடைய போன்ஸ் ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிறதுக்கு ஸ்கிப்பிங் ரொம்ப பயனுள்ள ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. ஆனால் அதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கிப்பிங் ஒரு ஹை இம்பேக்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுனால வெறும் தரையில் வெறும் காலில் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சாஃப்டான ஒரு தரை, அதாவது ஒரு புல் தரை மாதிரியோ அல்லது உங்கள் காலுக்கு கீழே ஏதாவது ஒரு ஃபோம் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டான சர்ஃபேஸில் ஒரு நல்ல ஷூ போட்டு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல எஃபெக்ட் மட்டும்தான் தரும். இந்த இம்பேக்ட் மூலிமா வர்ற நம்ம ஜாயின்ட் ப்ராப்ளத்துலேருந்து இது பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஸ்கிப்பிங் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இது மட்டும் இல்லைங்க, ஸ்கிப்பிங்கில் இதை விட ஜாஸ்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய மென்டல் கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கிப்பிங் ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு ஒர்க் அவுட். ஏன்னா நம்ம ஜம்ப் பண்ணும்போது
நம்ம ரோப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கால் வந்து மூவ் ஆகணும், நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கை வந்து ரொட்டேட் பண்ணணும். இது எல்லாமே சிங்க்ரனைஸ்டு மோஷனில் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக வந்து ஜம்பிங் வந்து பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ நம்மளுடைய பிரெயினை வந்து சரியான முறையில் டியூன் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய பாடியோட அஜிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கிப்பிங் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஸோ ஸ்கிப்பிங் வந்து ஃபிசிக்கலுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது. ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் மென்டல் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெகுலராக நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணும்போது உங்களுடைய பாடி அஜிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும். நம்ம ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மள பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல எப்பெல்லாம் என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்குதோ அப்போ வந்து நம்ம மென்டலி வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய போர்டமை குறைக்கிறதுக்கு இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கிப்பிங் நம்ம பாடியோட எண்டூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்கிப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் இதுவே நம்ம கண்டினியூஸாக பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம ரெகுலராக ஸ்கிப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிறதுலேருந்து பாதுகாத்து நம்மளுடைய ஸ்டாமினா லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட எண்டூரன்ஸ் லெவலை டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஸ்கிப்பிங்க்கு ஒரு மேஜர் பங்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அத்லட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்விம்மிங் அல்லது சைக்கிளிங், ரன்னிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க் அவுட் ரொட்டீனில் ஸ்கிப்பிங் ஆட் பண்ணும்போது உங்களுடைய அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் தெரியும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் விளையாடினாலும் சரி, நீங்கள் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தாலும் சரி, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு பாக்ஸிங் விளையாடுற பிளேயராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கால் மூவ்மெண்ட் தான் உங்களுடைய கேமோட தன்மையவே டிசைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்ஸராக முகமது அலியாக இருக்கட்டும் அல்லது வந்து மைக் டைசனாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒர்க் அவுட் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். அதிகபட்சமாக அவங்களோட ஒர்க் அவுட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து ஒரு ரெகுலரான ஒரு ட்ரைனிங் ஷெடியூல்லே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக ஸ்கிப்பிங் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஃபுட் ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு அத்லட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இந்த டான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் அவுட்டில் ஸ்கிப்பிங் இன்க்ளூட் பண்ணுறது உங்களுடைய அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய கருவியாக அமையும். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பெனிஃபிட் ஸ்கிப்பிங்கில் என்ன தெரியுமா? ஸ்கிப்பிங் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் அஃபோர்டபுள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான இடமோ லொக்கேஷனோ தேவை கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு ஜிம்முக்கு போகணும் அல்லது இதுக்குன்னு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நார்மலான ஸ்கிப்பிங் ரோப்பு ஒரு 50 ரூபா அல்லது 100 ரூபாயிலே கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கிப்பிங் ரோப்பை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் பண்ணலாம், மொட்டை மாடியில் பண்ணலாம் அல்லது ஒரு பார்க்கில் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று, ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மணிக்கணக்கான டியூரேஷன் தேவை கிடையாது. ப்ளஸ் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் க்ளோத்திங் போடணும், அல்லது சைக்கிளிங்க்கு வந்து பிப் ஷார்ட்ஸ் போடணும், ரன்னிங்க்கு வந்து ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் டீஸ் அல்லது ரன்னிங் பேண்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஸ்கிப்பிங் பண்ண முடியும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேயே பண்ண முடியும். ப்ளஸ் உங்ககிட்ட வந்து டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே அல்லது அந்த ஷார்ட் டியூரேஷன்லேயே ஒரு கிறிஸ்பான ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் அப்படின்னா ஸ்கிப்பிங் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்கிப்பிங்கில் நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ்லேருந்து, மென்டல் பெனிஃபிட்ஸ்லேருந்து, டைம் பெனிஃபிட்ஸ்லேருந்து, கன்வீனியன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்க, இப்போ ஸ்கிப்பிங்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸ்கிப்பிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஸ்கிப்பிங் ரோப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கிப்பிங் ரோப்பை செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்கிப்பிங்கோட 2 கையில் நம்ம பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது 2யும் ஒரே கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ரோப்போட எண்டு வந்து உங்கள் காலை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்டில் வந்து உங்களோட காது அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோப் வந்து நமக்கு கரெக்டான சைஸ். அப்படி இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ரோப்பை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஹேண்டிலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிப்பிங் ரோப்பை முதல்ல கரெக்டாக டியூன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, எடுத்த உடனே ரொம்ப வேகமாக ரொம்ப அதிக நேரமாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்டர் ரொம்ப முக்கியம். நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்ம உடம்புல வந்து எந்த பெண்டும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ எடுத்தோடனே நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்டரில் வந்து சில மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்தோடனே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஜுவலாக உங்களுடைய ஸ்பீட் அண்ட் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து, ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் பண்ணாமல் ஒரு ரப்பர் மேட் மேலே நின்றுக்கிட்டு அல்லது ஒரு பார்க்கில் ஒரு சாஃப்டான சாண்ட் அல்லது வந்து ஒரு புல்வெளி இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு சாஃப்டான இடத்துல நின்று ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹார்ட் சர்ஃபேஸில் பண்ணும்போது கிரவுண்டோட இம்பாக்ட் நம்ம கால்களுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட்டில் ஒரு பெயின் வர்றதுக்கு, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு சாஃப்டான சர்ஃபேஸில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷூ போட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு, ஷூவோட குஷன்னால நம்ம காலில் வந்து ஜாயின்ஸில் இம்பாக்ட் வராது. ரெண்டாவது, ஷூ வந்து நம்மளுடைய விரல்களை கவர் பண்ணி இருக்கிறதுனால
சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுங்காலில் பண்ணும்போது ஸ்கிப்பிங் ரோப் வந்து நம்ம கால் வரல, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கால் சுண்டு வரல போய் மாட்டிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பெயின் வரும், அது மாதிரி ஸ்கிப்பிங்கோட ரொட்டீன் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஷூ போட்டு பண்ணும்போது நம்மளோட கால்களோட விரல்கள் கவர்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுலேருந்து அது நம்மளை பாதுகாக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், நம்மளுடைய பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்ம பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொன்னேன். அதுக்காக வந்து நீங்கள் உங்களுடைய நீஸை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிடாதீங்க. நீஸை வந்து ஸ்கிப்பிங் பண்ணும்போது என்றைக்குமே லாக் பண்ணிடாதீங்க. நீஸ் வந்து சாஃப்டாக இருக்கணும். நம்மளுடைய முழங்கால்களில் வந்து ஒரு லைட்டான ஒரு பெண்ட் இருக்கணும். அப்படி ஒரு ஸ்லைட்டான பெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அதுவே நம்ம நீஸை வந்து ஸ்ட்ராங்காக ரிஜிடாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கிப்பிங்லேருந்து வரக்கூடிய அதிர்வுகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது நம்ம ஜாயின்ஸ்க்கு நல்லது கிடையாது. ஸோ உங்கள் பாடியை முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக வைங்க, ஆனால் பாஸ்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுங்க, நீங்கள் ஒரு ஜிம்லையோ அல்லது ஒரு பார்க்லையோ அல்லது பப்ளிக் பிளேஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே மற்றவங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்பீடில் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே அவங்கள பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ட்ராஸ்டிக்காக உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே அதிகமாக பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு அதிகப்பட்ட ப்ரெஷரை வந்து உங்கள் மேலே நீங்களே கொடுத்துக்க வேண்டாம். அடுத்து எப்பப்பெல்லாம் ஸ்கிப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அல்லது ரன்னிங் பண்ணுறீங்க, ஸ்விம்மிங், சைக்கிளிங் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா வார்ம் அப்க்கு ஸ்கிப்பிங் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அவுட். ஏன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ணாலே குறைஞ்சது ஒரு 1000 ஒரு 1500 தடவை வந்து நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ ஒரே இடத்துல நம்ம இவ்வளோ நேரம் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த பாடி வந்து டோட்டலாகவே வார்ம் அப் ஆயிரும். ஸோ வார்ம் அப் பண்ணும்போது ஸ்கிப்பிங்கை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு ரெகுலரான ஒரு வார்ம் அப் ரொட்டீனில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜிம்மில் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அல்லது ஒரு சர்க்யூட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட்லேருந்து இன்னொரு ஒர்க் அவுட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் பாருங்கள். அது பைசிப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பைசிப்ஸ் முடிச்சு நீங்கள் ட்ரைசிப்ஸ் போக போகிறீங்க, அல்லது வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 செட்டுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்வல் மாதிரி கூட நம்ம ஸ்கிப்பிங் ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப் விடும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட்ஸ் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ஃபுல் டியூரேஷன்லையும் நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை ஒரு எலிவேட்டட் ரேட்டில் மெயின்டைனாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்டர்வல் ஸ்கிப்பிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஸ்கிப்பிங்கே வந்து ஒரு மிகப்பெரிய எண்டூரன்ஸ் ஒர்க் அவுட்டாகவும் நம்மளால் பண்ண முடியும். அதாவது ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே, ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் நம்மளோட ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸ்கிப்பிங்கே ஒரு ஃபுல் டைம் ஒர்க் அவுட்டாகவும் நம்மளால் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் பாடியும் ஒர்க் அவுட் ஆகும், நம்மளோட எண்டூரன்ஸ் அண்ட் ஸ்டாமினா லெவல்ஸும் வந்து ஜாஸ்தி இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்கிப்பிங்கை ஃபுல் டைமாக அது ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணும்போது, அதுவும் ஒரு லாங்கர் டியூரேஷனுக்கு பண்ணும்போது ஏற்கனவே உங்கள் பாடியை வேறு சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணி வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிங்க. வேறு ஒர்க் அவுட்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், புஷ்அப்ஸ், நார்மலாக சில சிட்அப்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் மற்ற ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எப்படி ஸ்கிப்பிங் வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் அப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்கிப்பிங்கே நீங்கள் ஒரு லாங் டியூரேஷனுக்கு ஒர்க் அவுட்டாக பண்ணும்போது மற்ற ஒர்க் அவுட்ஸை இதுக்கு ஒரு வார்ம் அப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸ்கிப்பிங் எந்த அளவுக்கு நம்மளுடைய மசில்ஸ்க்கும் சரி, நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் சரி, ப்ளஸ் நம்ம மைண்டுக்கும் சரி எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது எந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட்டான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கீங்க அல்லது இதை விட வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஸ்கிப்பிங்கை பற்றி தெரியும் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கேமரா ஆன் பண்ணனா